வணக்கம். நான் வைத்தியர் கனகமாரியப்பன் பேசுகிறேன். இன்றைய நோய்க்கான தீர்வு மூலம். அதாவது மூலத்திலேயே வெளி மூலம் இருக்குது, உள் மூலம் இருக்குது. மூலத்திலே சளி அதாவது எப்படின்னா சலம் மாதிரி வைக்கிற மூலம் இருக்குது. பௌத்திரம்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் அதை பௌத்திரம் மாதிரி சலமும் கொஞ்சம் வைக்கும். ரத்த கசிவும் இருக்கும். சதம் மாதிரி வேற தொங்கும். இதுலேயே மூலத்திலே நிறைய வகையான மூலம் இருக்குது. ஃபைல்ஸுன்னுவாங்க மூலம் இருக்குது. இது எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது உடம்பு சூடு ஜாஸ்தியாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிறோட அழுத்தம் அதிகமாகும் போது உள்ள வாயு மாதிரி ஏற்படுத்தி தான் நம்ம அது ஒரு மூலம் மாதிரி, அதாவது சதை போட்டு அழுத்தம் கொடுக்கும். நம்ம நரம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தக்கட்டு உள்ள அமுங்கும் போது தான் நமக்கு மோஷன் போகும்போது வலி கொடுக்கும். அந்த மோஷனுக்கு, அதாவது இந்த மூலத்துக்கான தீர்வு மருந்து, தேவையான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா துத்தி இலை. உங்களுக்கு தெரியலன்னா கூகுளில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். துத்தி இலைன்னு பக்கத்துலேயே ஒரு சில பேருக்கு பெரிய வயசானவங்களுக்கு இது தெரியும், அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 இலை எடுத்துங்க. நல்லா கொழுந்து இலையாக ஒரு 5 இலை எடுத்துங்க. இது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், ஒரு 20 மில்லி அது மாதிரி எடுத்தால் போதும். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு. செய்முறை எப்படி செய்யணும்னா, நைட்டு இதுதான் சாப்பிட்ணும். இது அந்த துத்தி இலை 5 இலை எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 5 இலை எடுத்துருக்கோம். இல்லை ஒரு 3 பிஞ்சு இலை இருந்தால் 5 இலை எடுத்துங்க. இந்த துத்தி இலையும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம், நல்லா இஞ்சி நசுக்களை 1 2 போட்டு நல்லா தட்டணும். நல்லா இடிக்கணும். இடிச்சிட்டு ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இந்த இடித்து வச்சுருக்க பச்சளையை அதில் போட்டு லைட்டாக வதக்கணும். வதக்கின பிறகு அதை நல்லா ஒரு அம்மியில் இல்லை சின்ன தரையில் வச்சு நல்லா கல்லை வச்சு நல்லா மசிச்சுன்னா நல்லா ஒரு துவையல் மாதிரி வந்துடும். மசிச்ச ஒரு உருண்டை மாதிரி வந்துடும். அந்த உருண்டையை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு நைட்டு சாப்பிட்டு நம்ம தூங்க போயில சாப்பிட்ணும். அந்த உருண்டையை வாயில் போட்டுட்டு இது கூட நம்ம குடிக்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னா தண்ணி எப்படின்னா வெது வெதுப்பாக குடிக்கணும். சுடு தண்ணி மாதிரி, அதாவது ஜீரக போட்ட தண்ணியும் குடிக்கலாம், இளநீரும் குடிக்கலாம். இளநீர் நைட் ஒரு சில பேர் குளிர்ச்சி அதிகமாக குடிக்க மாட்டாங்க. வெது வெதுப்பான மோர் குடிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம உள்ளே குடிச்சிக்கலாம். தண்ணிக்கு பேர் அந்த இதை குடிச்சிக்கலாம். இல்லை தண்ணியே நம்ம குடினா கூட ஜீரகத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வெது வெதுப்பான தண்ணியை உள்ளே குடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு 9 நாளைக்கு நம்ம நைட்டு தூங்க போயில நம்ம உள்ளே சாப்பிட்ணும். சாப்பிடும் போது இதுக்கு பார்த்தீங்கன்னா புளி சேர்க்காதீங்க. நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உப்பு தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இந்த 3 தான். அதே பார்த்தீங்கன்னா எந்தெந்த வயசில் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, இது 7 வயதிற்கு மேற்பட்ட பசங்க முதற்கொண்டு நம்ம சாப்பிட்லாம். பசங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கொடுங்க. முதியோர்கள்லாம் கொஞ்சம் பெரிய உருண்டையாக சாப்பிடுங்க. அது வதக்கிடணும்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வரும், கோலிகா சைஸ், அதை நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதனால் எந்தவித பாதிப்பு எதுவுமே கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது. இது இப்போ நான் சொல்கிறது ஆரம்ப ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது நான் சொல்கிற மருந்து செட் ஆகும். அவங்க உடம்புக்கு ஏற்றுக்கும். இல்லை ஒரு சில பேர் ரொம்ப அந்த மூலம் அதிகமாக முத்திருச்சு, இல்லை ரொம்ப எப்படின்னா ரத்தம் வருது, செலவுன்னா அங்கே உள்ள எங்களை மாதிரி வைத்தியர்களை நாடி பிடிச்சி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல மருந்து வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உடனே இது தச்சமே இது இப்போ நான் சொன்ன விஷயம் தச்சமே தீர்வு, நிரந்தர தீர்வு கிடையாது. அதிகமாக இருந்ததுன்னா அங்கே உள்ள வைத்தியர்களை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடும்போது அதுதான் நிரந்தர தீர்வாக கிடைக்கும். மற்றபடி இந்த மருந்து நம்ம சாப்பிடுவோம் உடனே அந்த ஒரு 3 நாளே நமக்கு ஒரு அருமையான நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ரிசல்ட்டுனா நமக்கு அந்த வலி இருக்காது, மோஷன் ஃப்ரீயாக போகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது மட்டும்